ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வரலட்சுமி பூஜை சிம்பிள் மெத்தட் ஃபார் பிகினர். நிறைய பேர் வந்து பிகினராக இருக்கிறோம், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவங்களுக்காக இது வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலட்சுமி பூஜை 2024 எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 16 ஃப்ரைடே 2024 அன்றைக்கி வருது. இது பிகினராக இருந்து நீங்கள் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றத பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து வழிபட போகிறீங்க, 1 டே வழிபட போகிறீங்களா இல்லை 3 டேஸ் வந்து வழிபடும் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிடுங்க. தர்ஸ்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் வழிபட போகிறீங்களா இல்லை ஃப்ரைடே ஒரு நாள் மட்டும் வழிபட போகிறீங்களான்றதை ஃபஸ்ட்டே நீங்கள் டிசைட் பண்ணிவிடுங்க. வெனஸ்டே அண்டு தேர்ஸ்டே நம்ம வந்து பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணிடணும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷனுக்கு இது வந்து நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுட்டா அன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து சாமி வேலை பூஜை வேலை மட்டும் நம்ம செய்யலாம். மீதி வேலையெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு அந்த டைமில் வந்து டைம் இருக்காது. அதனால தான் ஆல் கிளீனிங் ஒர்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. என்னென்ன கிளீனிங் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹவுஸ் க்ளீன் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டாக வந்து டீப் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் டீப் க்ளீன் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் டீப் க்ளீன் இப்போ தான் பண்ணேன் அப்படின்னீங்கன்னா, ஹவுஸ் ஃபுல்லாக வந்து நல்லா ஒட்டரை அடிச்சுட்டு வீட்டெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிடுங்க. பூஜை வெசல்ஸ் வந்து வந்து தேய்ச்சி வச்சுருங்க. வாஷிங் கிளாத் அழுக்கு துணியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேய்ச்சிருங்க. அழுக்கு துணியோட வீட்டை வச்சுருக்காதீங்க, தேய்ச்சி எடுத்துருங்க. நிலவாசல் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. மஞ்சள் குங்குமம்லாம் நிலவாசல் வைக்கிறதா வச்சுருங்க. மாவிலை வந்து வாசல்லேயே வைக்கணும். அண்ட் வந்து சாமிக்கு கலசத்தில் வைக்கிறதா இருந்தாலும் மாவிலை வைக்கணும். அதனால் மாவிலை தேவைப்படும். அதையும் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து மாவிலை வந்து என்ட்ரன்ஸில் கட்டி விட்டுருங்க. கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ணிவிடுங்க. கிச்சன் ஃபுல்லாக வந்து மேடெல்லாம் தொடச்சிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி இந்த வேலையெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து கலசம் வைக்க போகிறீங்களா, படம் வைக்க போகிறீங்களா அப்படின்றது தான் இப்போ இதில் கேள்வி. நிறைய பேர் வந்து நான் படம் வச்சு கும்பிடலாமான்னு கேட்குறீங்க, கலசம் வச்சு கும்பிடலாமான்னு கேட்குறீங்க. உங்களோட இஷ்டம் தான். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வேணால் செய்யலாம். ஆனால் வந்து அன்றைக்கி நம்ம வந்து வரலட்சுமி அம்மனை வந்து வீட்டுக்கு அழைச்சி சாமி கும்பிட போகிறோம். கலசம் வச்சா ரொம்ப வந்து சக்தி வாய்ந்தது. ஆனால் படம் வச்சும் வழிபடலாம். கலசம் வைக்காமல் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, கலசம் வச்சிங்கன்னா எல்லா வருஷமும் கலசம் வச்சு நீங்கள் வந்து வழிபடணும். எந்த வருஷத்தையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இது வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் ஃபுல்லாகவே எல்லா நாளும் பண்ணணும். சப்போஸ் நான் இந்த வருஷம் வைக்க முடியலனாலும் பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாருனா வந்து வரலட்சுமி பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நோன்பு கயிறு வாங்கி நீங்கள் வந்து கையில் கட்டிக்கோங்க. அது வந்து கலசம் வச்சு வழிபடுறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்கிப் பண்ணாமல் போகிறதுக்காக அது ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து சாமி ஏதோ ஒரு வழியில் நீங்கள் வந்து சாமி வந்து கும்பிடுவீங்க. படம் வைக்கலாமா? கண்டிப்பாக படம் வச்சு கும்பிடலாம். இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி அம்மன் படம் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வழிபடலாம். அப்படி இல்லைன்னா 5 சாமி இருக்கும். விநாயகர், முருகர், பெருமாள், லக்ஷ்மி, சரஸ்வதி இருக்கும். அந்த படம் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம். ஏன்னா வந்து அன்றைக்கி வந்து அம்மனை வந்து நம்ம வழிபட போகிறோம். அது மகாலட்சுமி அம்மனை. அதனால் வந்து நீங்கள் வந்து படமாக இருந்தாலும் படத்தை எடுத்து நீங்கள் சாமி கும்பிடலாம். நீங்கள் வந்து கலசம் வைக்க போகிறீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு, நாங்கள் கலசம்னா நீங்கள் வெள்ளி, செம்பு, பித்தளை இந்த பொருட்களெல்லாம் வச்சு நீங்கள் வந்து கலசத்துக்கு பயன்படுத்துங்க. இதே நீங்கள் சில்வர் வந்து ஜெர்மன் சில்வர் சொல்லுவாங்க, அது இந்த வந்து வேறு எதனா உலகம்ல செஞ்ச ஐட்டம்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க. இந்த 3 இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து அம்மனாக வந்து பாவிச்சு நீங்கள் வந்து கலசம் அதில் வச்சு வந்து வழிபடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மன் முகம் கண்டிப்பாக வாங்கணுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அம்மன் முகம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட கலசம் சொம்பு இருந்துச்சுன்னா போதும், தேங்காய் இருந்துச்சுன்னா போதும். தேங்காவை நீங்கள் வந்து அம்மனாக பாவிச்சு தேங்காயில் வந்து நான் சைடில் பிக்சர் தரேன். அது மாதிரிலாம் நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணி நீங்கள் வந்து அம்மனை வழிபடணும். முகம் வாங்கணும் அப்படின்றது உங்களுடைய ஆப்ஷன் தான். முகம் இல்லாமல் கூட செய்யலாம். நீங்கள் தேங்காவை வந்து வச்சுட்டு கூட நீங்கள் செய்யலாம். அடுத்தது வந்து கலசத்துக்கு கீழே போடுற துணி அது என்ன கலர் போடலாம் பார்த்தீங்கன்னா, ரெட் அண்ட் க்ரீன் வந்து கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மனை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மனை வந்து கண்டிப்பாக முக்கியம். வந்து இந்த பூஜைக்கு மனை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ரெட் கலர் இல்லை க்ரீன் கலர் துணி போட்டு அதுக்கு மேலே வாழை இலை வச்சு பச்சை அரிசி கொட்டி இந்த கலசை வந்து எடுத்து வந்து கலசம் சொம்பை வந்து எடுத்து மேலே வச்சு அதுக்கு மேலே அம்மன் முகம் வச்சு தேங்காய் வச்சு நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா நான் அப்படியே இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் அப்படியே வந்து படமாக வைக்கிறதா இருந்தாலும் அந்த கலச சொம்புக்கு பதில் வந்து இந்த படம் வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம். இதுதான், வேறு எந்த ஒரு ப்ரொசீஜரும் சேஞ்ச் ஆக போகுதில்லை. அதில் நீங்கள் புடவெல்லாம் கட்டி செய்வீங்க. ஆனால் வந்து இந்த படம் வச்சு கும்பிட்றவங்களுக்கு அந்த புடவெல்லாம் கட்டி செய்ய முடியாது. ஆனால் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேம் தான். குத்து விளக்கு 2 வச்சுக்கோங்க. அதை தேய்ச்சி விளக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அம்மனுக்கு ஏற்றுறதுக்கு அன்றைக்கி வந்து கரெக்டாக இருக்கும். குத்து விளக்கு அது இல்லாமல் குத்து விளக்குவும்
இந்த வரலட்சுமி விரதமும் ஒன்றான்னு கேட்குறீங்க. குத்து விளக்கு வந்து வேறு ப்ரொசீஜருங்க. குத்து விளக்கு பூஜைன்றது அது வீட்டில் வந்து வழிபடுறது. சிங்கிளாக ஒரே ஒரு குத்து விளக்கு ஏற்றி வச்சு அம்மனை வழிபாடு பண்ணுவாங்க, அது வேறு. இந்த வந்து வரலட்சுமி விரதம்ன்றது வேறு. அதனால் வந்து குத்து விளக்கு நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். ஜுவல்லரி நீங்கள் அம்மனுக்கு போட போகிறீங்க, அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி இருந்தாலும் சரி, இல்லைனா என்னுடைய கோல்டு ஜுவல்லரியே வந்து நான் வந்து அம்மனுக்கு வழிபடுறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டே வந்து தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாலில், சுத்தமான பாலில் வந்து அதை கழுவி எடுத்துட்ட பிறகு தான் நீங்கள் அம்மனுக்கு போடணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து அம்மனுக்கு போட முடியாது. அதனால் ஜுவல்லரியெல்லாம் நீங்கள் எது போட போகிறீங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சாரீ கண்டிப்பாக கட்டணுமா, அது உங்களுடைய விருப்பம் தாங்க. ஏன்னா வந்து சில பேர் கலசத்துக்கு வந்து சாரீ கட்டலாம்னு நினைப்பீங்க, சில பேர் ப்ளவுஸ் பிட் வச்சு கூட நீங்கள் வந்து கவர் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுடைய விஷ் தான். நீங்கள் சாரீ புது சாரீ தான் வேணுமோ கண்டிப்பாக கட்டுறது வந்து புது சாரீ கட்டினா நல்லது. அந்த சாரியை வந்து நீங்களே அப்படியே வந்து அகைன் வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வந்து சாமிக்கு வச்சு கும்பிட்டது, நம்ம வீட்டில் வச்சு கும்பிட்டது தான். அதை மறுபடியும் வந்து நீங்களே கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு, இதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அம்மனுக்கு வந்து கழுத்துக்கு அவங்களுக்கு தாலி மாதிரி கட்டி போடுறதுக்கு கண்டிப்பாக வேணும். பச்சை அரிசி வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கலசத்துக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன், செக்லிஸ்ட்டுன்ட்டு. அதில் வந்து கலசத்துக்குள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் போடணும், அம்மன் அழைப்புக்கு என்ன வேணும், அதெல்லாம் சொல்லிட்டு போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், இல்லைனா எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளியரான ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஃப்ரைடே ஒரு நாள் மட்டும் தாங்க நான் பூஜை பண்ண போகிறேன். 3 டேஸில் என்னால் பண்ண முடியாது. அது இல்லாமல் நான் ஒர்க்கிங் லேடி, ஒர்க்கிங் உமன், என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரைடே ஒரே ஒரு நாள் மட்டும் பூஜை பண்ணுறவங்களுக்காக இது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள்னா கூட பண்ணலாம். அன்றைக்கி தான் வந்து வரலட்சுமி விரதம் ஃப்ரைடே அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து வழிபடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வழிபடுறதுக்கு வந்து நீங்கள் வந்து அன்றைக்கும் பார்த்துக்கோங்க, கலசம் தான் வைக்க போகிறீங்களா இல்லை படம் வைக்க போகிறீங்களான்ட்டு. அது இல்லாமல் நீங்கள் அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்க முடிஞ்சால் கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருங்க. ரொம்ப ரொம்ப நல்லது ஃபாஸ்டிங் இருக்கிறது. நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து ஈவினிங் மேலே சாமி கும்பிட்டுட்ட பிறகு 6 மணிக்கு மேலே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அம்மனுக்கு வைக்கிற பிரசாதம் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா காலையில் அம்மனுக்கு என்ன பிரசாதம் வைக்கிறீங்களோ அதை சாப்பிட்லாம். கண்டிப்பாக மத்தியானம் பிரசாதம் செய்யணுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக மத்தியானம் வந்து பிரசாதம் செய்யணும். ஏன்னா அம்மனை வந்து வெறும் வயிற்றில் வைக்கக்கூடாது. அதனால் வந்து பிரசாதம் செய்யுங்க. ஈவினிங் அதே மாதிரி அம்மனுக்கு வந்து பிரசாதம் வச்சு கும்பிடும் போது என்ன வைக்கிறீங்களோ அதை எடுத்து சாப்பிடுங்க. ஃபாஸ்டிங் இருந்தால் நல்லது. இல்லை என்னால் உடம்பு முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அதையும் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்ரைடே ஒரு நாள் மட்டும் நான் கும்பிட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கலசம்னாலும் சரி, படம்னாலும் சரி, அது வந்து நல்ல நேரம். அந்த நேரத்தில் வந்து அம்மன் அழைப்பு செஞ்சுக்கோங்க. பூஜை ரூம் டீப் க்ளீன் பண்ணிவிட்டுங்க, பூவெல்லாம் போட்டுருங்க. பூஜை பொருட்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுருங்க. முன்னாடி நாளே, கடைசி நேரத்தில் வச்சுட்ருக்காதீங்க. ஒரு நாள் பிஃபோராக வச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அரிசி மாவில் கோலம் போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. கலசமாக படமாக ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். மஞ்சள் பிள்ளையாரை கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக கொடுங்க. மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி நீங்கள் வந்து ஒரு வெற்றிலை மேலே மஞ்சள் பிள்ளையார் வச்சு குங்குமம் வச்சு ஒரு பூ வச்சு 2 அருகம்புல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பிள்ளையாரை தான் வணங்கி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. மஞ்சள் பிள்ளையாரை பிடிங்க. என்கிட்ட சிலை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பரவாயில்ல கொஞ்சமாக மஞ்சள் பிடிச்சி வைங்க. அதாவது வெற்றிலை பாக்கு வச்சுருங்க. நோம்பு கயிறு வந்து நார்மல் பூ கட்டுற நூல்லேயே வந்து மஞ்சள் தடவி 9 நாட் வச்சு நீங்கள் வந்து முடிச்சு போட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் கட்டிக்கோங்க. நீங்கள் கட்ட முடிஞ்சால் கட்டுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் பேரண்ட்ஸு ஃபேமிலியில் யார் இருந்தாலும் அவங்கள கட்ட சொல்லுங்கள், கட்டி விடுவாங்க. பிரசாதம் வந்து காலையில் வந்து சீக்கிரம் என்னால் அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது. ஒரு பாலில் வந்து நாட்டு சக்கரை போட்டு அம்மனுக்கு வச்சுருங்க. அது வந்து காலையில் பிரசாதமாக கூட எடுத்துப்பாங்க. தேங்காய் கண்டிப்பாக வந்து 2 தேங்காய் வைங்க. மட்டை தேங்காய் நீங்கள் கலசம் வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு தேங்காயும், பூஜைக்கு ஒரு உடைக்கிறதுக்கு ஒரு தேங்காயும், 2 தேங்காய் வாங்கி வச்சுக்கோங்க. அம்மன் தாம்பூலத்தட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி போட்ட ஃபஸ்ட்டு பிஃபோரான வீடியோ வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. குத்து விளக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் வந்து அம்மன் அழைப்பு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தாம்பூலம் தட்டில் வந்து அம்மனுக்கு வந்து அவங்க ஒரு சுமங்கலி, நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு நம்ம என்ன கொடுப்போமோ அதே மாதிரி கொடுத்து அதே மாதிரி வச்சு அவங்கள வந்து வாங்கம்மா எங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி அழைச்சி வீட்டில் வந்து சாமி ரூமில் உட்கார வச்சு நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல. எனக்கு சாமி ரூம் ரொம்ப சின்னது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஹாலில் வச்சு கூட நீங்கள் நீட்டாக செய்யலாம். கிழக்கு பார்த்த மாதிரி செஞ்சால் ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் கிழக்கு பார்த்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ வரைக்கும் சொன்னது வந்து வெள்ளிக்கிழமை காலை பூஜைக்காக சொல்லியிருந்தேன். அன்றைக்கி ஒன் டே செய்கிறவங்களுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அன்றைக்கி ஒரே நாளில் நம்ம வந்து முடிச்சிடலாமான்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து சுமங்கலி பெண்கள்லாம் அழைச்சி அவங்கள வந்து கூப்பிட்டுட்ட பிறகு நீங்கள் வந்து விளக்கெல்லாம் மலையேற்றிட்டு மறுநாள் வந்து எந்த இடத்துல அந்த படம் இருந்துச்சோ அதே இடத்துல எடுத்து படத்தை மாட்டுறதா இருந்தாலும் மாட்டிக்கோங்க. இல்லைன்னா கலசம் இருந்துச்சுன்னா காலையில் வந்து ஒரு சிம்பிளான இதேமாதிரி பால் வச்சு வழிபட்டுட்டு அந்த கலச சொம்பை எடுத்து வச்சுருங்க. பிரசாதம்க்கு செய்ய வேண்டிய மளிகை பொருட்கள் இதெல்லாம் கண்டிப்பாக பிஃபோராக வாங்கி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் போயிட்டு கஷ்டப்படாதீங்க. என்ன நேரம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து சிம்பிளாக ஒரு 3 ரெசிபி தான் செய்ய போகிறேன். சக்கரை பொங்கல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பச்சரிசி, வெல்லம், பாசிப்பருப்பு அம்மனுக்கு ரொம்ப உகந்தது. அதனால் பாசிப்பருப்பு போட்டு செய்யுங்க. முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் இது வரைக்கும் தான் பொங்கலுக்கு வந்து சக்கரை பொங்கலுக்கு எடுத்து வச்சுக்கிற பொருள். அது இல்லாமல் நீங்கள் ப்ரிப்பராக வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை ஆல்ரெடி என்கிட்ட வீட்டில் இருக்குது யூஸ்டு அப்படின்னா யூஸ்டுனா நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இது ஒன் டைம் வந்து இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் செய்யுங்க. பழைய பொருள் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அம்மனுக்கு செய்கிறதுனால சாமி கும்பிடும்போது எப்போயுமே வந்து பழைய பொருள் நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் யூஸ் பண்ணாதீங்க. சுண்டல் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை வெள்ளையும் வாங்கிக்கலாம், இல்லை கருப்பு வாங்கிக்கலாம். உங்களோட விஷ் தான். நீங்கள் எந்த கடையில் வாங்க போகிறீங்களோ அது வாங்கிக்கோங்க. பாயாசம் பார்த்தீங்கன்னா சேமியா பாயாசம், சர்க்கரை, பாசிப்பருப்பு போட்டு சில பேர் பாயாசம் வைப்பாங்க. அது மாதிரி வச்சாலும் வைங்க. ஜவ்வரிசி, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. பால் அன்றைக்கி வாங்கி வச்சுக்கோங்க. பாயசம் செய்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் அடுத்தது வந்து கலசம்க்கு வந்து பச்சரிசி தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. கலசம்க்கு வாங்க. அது என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. கலசம் வச்சு சில பேர் வந்து தண்ணி வச்சு நிரப்புவாங்க, சில பேர் வந்து பச்சரிசி வச்சு நிரப்புவாங்க. அரிசி வச்சு நிரப்புங்கன்னா அந்த கலச சொம்போடு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களை அரிசி ட்ரம்மு, அரிசி பானை என்ன நீங்கள் வச்சுருக்கோம் வாட் எவர் இஸ் அதில் வந்து அந்த கலச சொம்போடு உள்ளே வச்சுட்டு நீங்கள் என்றைக்குமே எங்கள் வீட்டில் வந்து குறையாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அதை வந்து எதனா வந்து பலகாரம் சேர்த்துக்கு வச்சுக்கலாம். இல்லைனா பொங்கல் செய்யுங்க, சக்கரை பொங்கல் செய்யுங்க, வெண்பொங்கல் செய்யுங்க. எதனா ஸ்வீட் செய்கிறதா இருந்தால் அதை செய்யலாம். அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து பச்சரிசியை நம்ம வந்து நம்மளோட சாப்பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான்வெஜ்ஜுக்குலாம் யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. தென் பார்த்தீங்கன்னா பழங்கள் வந்து என்னென்ன பழங்கள்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்றத லிஸ்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வாழைப்பழம் வந்து கண்டிப்பாக வேணும். மாதுளை வந்து அம்மனுக்கு ரொம்ப உகந்தமான பழம் வந்து மாதுளையும் வாங்கி வச்சுக்கோங்க. எலுமிச்சை பழம் வந்து அம்மனுக்கு கலசம் உள்ளே வைப்பாங்க, அதுக்காக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து அம்மன் பக்கத்தில் வச்சு கும்பிட்றதுக்கும் வச்சுக்கோங்க. ஆப்பிள் இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கோங்க. பூக்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒன் டே பிஃபோராகவே வாங்கிக்கோங்க. ஏன்னா பூ வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும். வாங்கி நீங்கள் ஃப்ரிட்ஜ் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கண்டிப்பாக தாமரை வேணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தாமரை உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக தாமரை வாங்கிக்கோங்க. மல்லிகை வாசனையான பூக்கள் கண்டிப்பாக வேணும். மல்லிகை, தாழம்பூ, ரோஜா, சாமிக்கு வைக்கிறதுக்கெல்லாம் சம்பங்கி, சாமந்தி இந்த மாதிரி பூக்கள்லாம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க அவங்களுக்கும் வந்து வர சுமங்கலிக்கும் பூக்கள் தரோம். அதனால் வாசனை பூக்களாக வாங்கி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இலைகள் என்னென்ன இலைகள் வேணும்னு பார்த்தீங்கன்னா மாவிலை கலசத்துக்கு நிலவாசல் கட்டுறதுக்கு வந்து மாவிலை கண்டிப்பாக வேணும். வாழை இலை வந்து படையல் போடுறதுக்கும் அண்டு வந்து கலசம் மேலே வைக்கிறதுக்கும் கலசம் கீழே வைக்கிறதுக்கும் வாழை இலை வேணும். வாழைக்கன்று ரெண்டுமே சைடில் வைக்கிறது. வாழைக்கன்று உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் வாங்க, ஆனால் வாழைக்கன்று வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது, வாங்கிக்கோங்க. வாழைக்கன்று வச்சு பக்கத்தில் 2 வச்சு நீங்கள் வந்து வழிபடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு வர சுமங்கலிகிட்ட கண்டிப்பாக பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. மஞ்சளில் வந்து அரிசி கலந்து நீங்கள் வந்து கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா மஞ்சள் குங்குமம் பூ வச்சு அவங்க வந்து வீட்டுக்கு வரும்போது அவங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும்போது உட்கார வச்சே கொடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு கொடுங்க. அவங்க கிளம்பும் போது ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக பச்சரிசியில் வந்து மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. அம்மனே நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களோட வயசு பெரியவங்கன்னா கண்டிப்பாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் அன்றைக்கி சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி 108 போற்றிகள் சொல்லுங்கள். உங்களுக்கு எதுவுமே தெரியலனா மகாலட்சுமி போற்றி அதை மாதிரி சொல்லுங்கள். கனகதாரா சோஸ்தம் சொல்லுங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டரம் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து உங்களால் சொல்ல முடியலன்னா ப்ளே பண்ணியாச்சு கேளுங்க. அன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பாடல்லாம் வீட்டில் வந்து ஒழிச்சா வெனஸ்டேவா தேர்ஸ்டேவா நீங்கள் வந்து என்றைக்கு நீங்கள் சாமி கும்பிடுங்க ஒரு நாள் பிஃபோராக போயிட்டு சுமங்கலி பெண்களை போய் கண்டிப்பாக அழைங்க. மஞ்சள் குங்குமம் பூ வச்சு எங்கள் வீட்டில் வந்து நாளைக்கு வரலட்சுமி பூஜை சுமங்கலி பூஜை பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக வருவாங்க. வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் என்னென்ன தரணும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். டெடிகேட்டாக எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும்னு பற்றி சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அங்கே போயிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து நான் கொடுக்குறேன். வரலட்சுமி பூஜை ரிட்டன் கிஃப்ட்
கிஃப்ட் பர்ச்சேசிங் ஐடியாஸ், அப்புறம் கிட்ஸ் வீட்டுக்கு வந்த குழந்தைங்களுக்குலாம் என்ன கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு ஐடியா. வரலட்சுமி பிளேலிஸ்ட்டையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, எனக்கு அன்றைக்கி வந்து மென்சஸ் ஆகிடுச்சு, பீரியட் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த வாரம் வர வெள்ளிக்கிழமையே நீங்கள் வந்து பயன்படுத்தி அன்றைக்கி வந்து அந்த பூஜையை செய்யலாம். நமக்கு வந்து பெண்களாக இருக்கும்போது எந்த நாள் வரும்னு வந்து நம்மளால் கரெக்டாக சொல்லணும். இன்றைக்கி நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கவே முடியாது. நம்ம வந்துடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வாரம் வர வெள்ளிக்கிழமையை நீங்கள் வந்து பயன்படுத்தி அந்த டைமில் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டுக்கோங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸ், எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், என்கிட்ட கேட்ட டவுட்ஸ் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க நான் என்னென்ன சொன்னேன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.